கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்திலே ஒவ்வொரு நாளும் சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்தும நேசரின் அங்க மகத்துவத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் 16வது தியானமாக ஆத்தும நேசரின் கை 4ஆம் பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், Diocese of Bombay, Church of North India, Mumbai, India. Produced by Gamaliel Bible College, Mumbai, India. இந்த நாளின் தியானத்திற்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, எம் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை தியானிக்கும் இந்த வேளையில் எங்களோடு இரும். சிறப்பாக சகலத்தையும் தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கிற உமது குமாரனின் வல்லமையுள்ள உள்ளங்கையை எண்ணி உம்மை துதிக்கிறோம். வாழ்க்கையின் புயல்களிலும் அபாயங்களிலும் நாங்கள் சிக்கி தவிக்கும் போது உமது கை எங்களுக்கு துணையாக நீட்டப்படுவதற்காக நன்றி. அந்த திருக்கரங்கள் வெறும் தழும்புகளை உடையவை மட்டுமல்ல, அவை எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய வரங்களை அள்ளி வழங்குகிற வள்ளல் கரங்களாகவும் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தியானத்தின் வழியாக உமது கரங்களில் அடங்கியுள்ள உன்னத ஆசீர்வாதங்களை நாங்கள் உணரவும், சிலுவையில் ஆணி பாய்ந்த அந்த அன்பின் கரங்களுக்குள் எங்களை முழுவதுமாய் ஒப்படைக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஆத்துமநேசரின் அங்க மகத்துவம். தியானம் 16. ஆத்துமநேசரின் கை. இந்த நாளின் தியானத்திற்கான வேத பகுதி, அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிவித்தார். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இயேசு சிறு பிள்ளைகளை அடைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வேத வசனங்களை யோவான் 13:3, மத்தேயு 14:29 முதல் 31, மார்க்கு 10:16, லூக்கா 22:19 மற்றும் லூக்கா 24:50 வசனங்களில் காணலாம். இந்த நாளின் போதனை, மேலே காட்டிய வாக்கியங்களில் இயேசுனுடைய கையில் மகத்துவங்கள் சிலவற்றை காண்கிறோம். முதலாவது, இயேசுவின் கையில் பிதாவானவர் சகலத்தையும் ஒப்புவித்திருந்தார். நம்முடைய இரட்சணியத்திற்கு வேண்டியனவெல்லாம் அவர் கையில் அளிக்கப்பட்டன. ஆகையால் ஒரு பாவி நான் பிதாவாகிய தேவனிடத்தில் நேரே போவேன் என்று நினைத்தால் அது துணிகரம். இரட்சணியம் பெற தேவன் ஏற்படுத்திய முறையை அல்லாமல் தன் இஷ்ட முறைமையை ஒருவன் கையாடினால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நமக்கு வேண்டியதெல்லாம் இரட்சகருடைய கையில் இருக்கிறது. இரண்டாவது, இயேசுவின் கை அபாயத்தில் துணை செய்கிறது. பரிசுத்த பேதுரு இயேசுவை போல ஜலத்தில் நடந்து பார்த்தார். சில அடிகள் நடந்து போன பின் அவிசுவாசம் மேலிட்டது. உடனே ஜலத்தில் அமிழ்ந்தார். அப்பொழுது இயேசு தூக்கி ரட்சித்து படவில் ஏற்றினார். மூன்றாவது, இயேசுவின் கரம் வரமளிக்கும் கையா இருந்தது. இயேசுவின் கரத்தின் ஆசீர்வாதங்களை பெறும்படி அநேக தாய்மார் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்தார்கள். அவர் பரமேறுகிற சமயத்தில் தமது சீடரை ஆசீர்வதித்து விட்டு ஏறினார். இப்படி அவர் புத்தியுள்ள மனுஷரை தமது திரு கரத்தை கொண்டு ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றும், பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றும் சொன்னார். இதையே பரிசுத்த ராப்போசனம் என்று அழைக்கிறோம். அப்பத்தாலும் திராட்சரசத்தாலும் குறிக்கப்படுகிற உள்ளான பாங்காகிய இயேசுவின் திருச்சரீரமும் இரத்தமும் நமக்கு என்றும் ஆத்தும போஜனமாயும் பானமாயும் இருக்கும்படி இரட்சகர் தமது திரு கர பிரதிஷ்டையால் உறுதிப்படுத்தினார். இந்த நாளின் தியானம், ஆத்துமாவே களிக்கூறு, உன் இரட்சகருடைய கரம் உன் தியானத்திற்கு இன்னும் நீட்டப்பட்டிருக்கிறது. நான் என் இரட்சகரின் கை மகத்துவங்கள் அனைத்தையும் காணும்படி தயை செய்கிறார். இம்மட்டும் நான் பாராத சில மகத்துவங்களை இப்போது காண்கிறேன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரியேக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். பரமபிதாவாகிய தேவன் சகலத்தையும் அவருடைய குமாரனாகிய என் இரட்சகரின் கரத்தில் ஒப்புவித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தமது சத்துருக்களை இயேசுவின் பாதத்தின் கீழ் வைத்தார். மனம் திரும்புகிற தம்முடைய பிள்ளைகளை அவருடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆத்தும வாழ்வுகளுக்கும் சரீர பாக்கியங்களுக்கும் இயேசுவின் கையில் இருக்கின்றன. ஆகையால் ஆத்துமாவே, தேவ தயவோ, பாவ மன்னிப்போ, நீதிமான் ஆகுதலோ, பரிசுத்த இதயமோ, மெய் விசுவாசமோ, மாயமற்ற அன்போ, திட நம்பிக்கையோ, உலகம் தரக்கூடாத மெய் சமாதானமோ, என்னென்ன உன் ஆத்மாவுக்கு வேண்டுமோ எல்லாம் இயேசுவின் கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் கரத்தையே நோக்குவாயாக. நான் இனி ஒன்றுக்கும் கவலைப்படுகிறதில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் அகப்படுகிற பண்டக சாலை இன்னதென்று கண்டு கொண்டேன்.
எனக்கு வேண்டியதற்கெல்லாம் பங்கிடும் அதிகாரி என் ரூபம் எடுத்து வந்த தெய்வீக இயேசு என்று கண்டேன். இனி நான் என் ரட்சிப்பை அவருடைய திருக்கரத்திலிருந்து எதிர்பார்ப்பேன். நான் என் ஜீவகால பிரயாணத்தில் செல்லும் போது என் ஆத்துமா கடக்க வேண்டிய துன்பம், துக்கம், பாடு, சாவு முதலான கடலும் சமுத்திரமும் என்னை ஆழ்த்தி தங்கள் பாதாள படுக்கில் என்னை சேர்க்க மாட்டாது. நான் துன்ப கடலில் இறங்கும் முன்னே அவர் அதன் மேல் நடந்து கொண்டு திரிகிறார். நான் சற்றே அமில துவல்கையில் அவர் தமது கரத்தை நீட்டி என்னை ரட்சிக்கிறார். ஏனெனில் சாகிறவனுடைய சாவை அவர் விரும்பாமல் அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். பாவ பிரளயங்களாவது சிற்றின்ப எண்ணங்களாகிய புயல் காற்றாவது பாவத்தின் தண்டனைகளாகிய அலைகளை என் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி என்னை ஆழ்த்தும் போது நான் பேதுருவை போல ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கெஞ்சுவேன். அவர் என்னை கை நீட்டி தூக்கி ரட்சிப்பார். ஒருவேளை நான் வெகு ஆழமாய் ஆழ்ந்து போக மட்டும் அவர் சும்மா இருந்தாலும் யோனாவை காப்பாற்றினது போல ஒரு மீனை கொண்டாவது காப்பாற்றுவார். ஆத்துமாவே, ஆத்தும நேசரின் கரம் ஆசீர்வாதங்களால் வழிந்து ஓடுகிறது. அதோ நெருங்கி விழுகிற தாய்மார் கூட்டத்தை பார். என் பிள்ளையை தொடும் ஐயா, என் பாலனை ஆசீர்வதியும் ஐயா என்று கூப்பிடுகிற குரல் என் ஆத்துமாவை உயர்த்தி நீயும் போ என்று தூண்டுகிறது. இயேசுவின் 12 சீஷரும் அதட்டுகிறார்கள். தாய்மார் அவர்கள் அதட்டுதலை சட்டை செய்யாமல் நெருங்குகிறார்கள். ஆ தாய்மாரே, நீங்கள் வாழ்க. உங்கள் பிள்ளைகள் சர்வலோக தேவனுடைய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இவ்வுலகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பெரிய காரியத்தை செய்து முடித்தீர்கள். பரிசுத்த ஆவியானவராகிய என் தாயார் என்னை கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதங்களை பெறும்படி என் ஆத்துமாவை கொண்டு போகிறார். சந்தோஷம், சந்தோஷம், மிக சந்தோஷம். ஆ, என் இரட்சகரின் திருக்கரம் என் ஆத்துமாவின் சிரசில் வைக்கப்பட்ட காலத்தில் என் ஆத்மாவுக்கு உண்டான வாழ்வை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல, என்ன சொல்ல? உலகம் என் இயேசுவின் கையை பிரம்பு என்றும், தண்டனை என்றும், சாவு என்றும், அழிவு என்றும், நாசம் என்றும், துன்பம் என்றும், கஷ்டம் என்றும் அழைத்தது. என் ஆத்துமாவோ அதை பால் பொழியும் மடு என்றும், தேன் ஒழுகும் தட்டு என்றும் ஏற்றுக்கொண்டது. அவர் என் ஆத்துமாவை வானத்தின் பனியினாலும், பூமியின் புஷ்டியினாலும், திரள் தானியத்தினாலும், திராட்சப்பழ ரசத்தினாலும் ஆசீர்வதித்தார். அவருடைய ஆசீர்வாதம் அநாதி தேவனை எனக்கு அடைக்கலமாகவும் அவருடைய நித்திய புகயங்களை எனக்கு ஆதாரமாகவும் தந்துவிட்டது. அவர் தமது திரு சரீரத்தை பானமாகவும் தந்தார். இனி எனக்கென்ன குறைவு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைய விசுவாச வணக்கம். அருள் அடங்கும் கரமே நமஸ்காரம், அபாயம் நீங்கும் கரமே நமஸ்காரம், வரமளிக்கும் கரமே நமஸ்காரம், வானாதிவான காலம் நமஸ்காரம். நாம் ஜெபம் செய்வோம். தயவுள்ள இயேசுவே, எல்லா பாக்கியங்களும் உமது கரத்தில் வைத்து கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் பங்கிடுகிற ரட்சகா, இதோ நானும் கை நீட்டுகிறேன். பசியுள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி அனுப்புகிற கருணாகரனே, என் ஆத்தும பசியை ஆற்றும்படி போசனம் அளித்தருளும். என் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் உண்டாகும் எல்லா ஆபத்தினின்றும் என்னை விலக்கி காத்தருளும். உமது கரத்தின் அடிகளால் என் ஆத்துமாவை தொய்ந்து போக செய்யாமல் ஆசீர்வாதங்களினால் நிரப்பியருளும். ஏனெனில் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். சமாதான கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய சமாதானத்தை அடியேனுக்கு தந்தருளும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமேன்.
சின்